வணக்கம். அல்வா சுவையில் கேசரி செய்யலாம் வாங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரியை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இதுலேயே இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை நெய்யில் நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு கோதுமை மாவும் நல்லா வாசனை வந்து வறுபட்டதுக்கப்புறம் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது நல்லா வெந்து கெட்டியாகி வந்ததுக்கப்புறம் இன்னொரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ரவையும் கோதுமை மாவும் நல்லா கெட்டியாகி வெந்து வந்ததுக்கப்புறம் 3 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கூடவே ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு கலருக்காக கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ரவையும் கோதுமை மாவும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும். கடைசியாக வறுத்து வச்ச முந்திரியும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா அல்வானும் சொல்ல முடியாது, கேசரினும் சொல்ல முடியாது. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.